வணக்கம். நாம் இயற்கை மருத்துவத்தில் பழங்களை சாப்பிடுவது பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். பழங்கள் என்றாலே கனிகள், ஃப்ரூட்ஸ் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மரங்களில் உள்ள பழங்கள் மிக உயர்ந்தவை, சிறந்தவை, அது ஒன்றும் சந்தேகமில்லை. மா, பலா, வாழை, திராட்சை, ஆரஞ்சு, மாதுளை என்று நிறையா வரிசைப்படுத்தலாம். ஆனால் பைனாப்பிள் என்ற ஒரு பழம் இருக்கிறது, அன்னாசி பழம். அந்த அன்னாசி பழம் மரத்திலிருந்து வருவதல்ல, ஒரு செடி, புதர் செடி. நம்முடைய கற்றாழை போல அதனுடைய இலைகள் இருப்பதை நீங்கள் பழங்களிலே பார்க்கலாம். அது ஒரு புதர் செடி, முழங்கால் உயரத்துக்கு கீழே இருக்கும். ஆகவே அது பழம்தான். மரங்களின் பழங்களைப் போல சிறந்த பழம் என்று சொல்ல முடியாது. அதில் நல்ல தோல் அமைப்பு இருக்கிறது, உள்ளே ஒரு சதை இருக்கிறது, நார் நிறைய இருக்கிறது, அதில் புளிப்பு இருக்கிறது, இனிப்பு இருக்கிறது. அந்த புளிப்பு அமிலம் மிகவும் அமிலத்தன்மை வாய்ந்தது. பைனாப்பிள் வெட்டி விற்கக்கூடியவர்களுக்கு கையெல்லாம் இந்த தோல் உறிந்து விடும் அளவுக்கு அதில் அமிலம் இருக்கிறது. பைனாப்பிள் வெட்டக்கூடிய கத்தி பளபளவாக இருக்கும். ஆகவே பைனாப்பிள் சாப்பிட வேண்டும் என்றால் நன்றாக பழுத்த பின்புதான் சாப்பிட வேண்டும். பழுக்காமல் காயாக இருந்தால் அதில் இனிப்பு வரவே வராது, சாறு வராது, கெட்டியாக இருக்கும். அப்பொழுது அதை ஜூஸாக போட்டு குடிப்பது வழக்கம். இந்த பைனாப்பிள் என்ன செய்யும் என்றால் கொழுப்பை கரைக்கும். அமிலம் இருக்கிறது என்று சொன்னேன். கொழுப்பை நன்றாக கரைக்கும், சளியை மிக நன்றாக கரைக்கும். சளியை கரைத்து வெளியே கொண்டு வரும், கொழுப்பை கரைத்து வெளியேற்றும். அடுத்தது உப்புக்களை வெளியேற்றும். பொதுவாக இன்று பலருக்கும் சிறுநீரக கல், கிட்னி ஸ்டோன் என்று ஒரு பெரிய வியாதி வந்திருக்கிறது சிலருக்கு. அது இடுப்பிலே வலி ஆரம்பித்து கீழே போகும். அந்த சிறுநீரக கல்லானது குறிப்பிட்ட இடங்களிலே கிட்னிக்குள்ளே, இந்த டியூபுக்குள்ளே, யூரட்டர் என்று சொல்லக்கூடிய சிறுநீர் பாதை வரக்கூடிய அந்த குழாய்க்குள்ளே மாட்டிக்கொண்டால் உயிர் போகின்ற அளவுக்கு வலி இருக்கும் என்று நோயாளிகள் சொல்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட கற்களை உண்டாகாமல் தடுக்கவும், உண்டாகியிருந்தால் கரைக்கவும் இந்த பைனாப்பிள் மிகவும் சிறந்தது. ஆகவே நீங்கள் 3 வேளையுமே உணவுக்கு முன்னால் அல்லது உணவுக்கு நடுவில் அல்லது உணவுக்கு பின்பு ஒரு துண்டு என்றால் ஒரு பைனாப்பிளை வட்ட வடிவமாக வெட்டினால் ஒரு 8 துண்டு 10 துண்டு வரும் என்றால் அதில் ஒரு துண்டு 10%. ஒரு பைனாப்பிள் வெட்டினால் 10 துண்டு வெட்டலாம், வட்டமாக சக்கரம் போல. அல்லது அதை நெடுக்காக வெட்டலாம். நெடுக்காக வெட்டினாலும் ஒரு 10 துண்டு 12 துண்டு என வெட்டலாம். ஒரு துண்டு தினமும் சாப்பிட வேண்டும், 3 வேளையும், காலை, மதியம், மாலை. இப்படி செய்தால் என்னாகும் என்றால் நல்ல பசி ஜீரண சக்தி உண்டாகும், நாக்கு சுத்தமாகும், பல் சுத்தமாகும். அது உணவுக்கு பின்னால் கூட நீங்கள் இரவு நேரங்களில், பகலில் உணவுக்கு பின்னால் ஒரு துண்டு, ஒரு ஸ்லைஸ், ஒரு வட்ட வடிவமான ஒரு பகுதியை நீங்கள் சாப்பிட்டால் வாய் சுத்தமாகும், பல், நாக்கு எல்லாம் சுத்தமாகும். சில பேர் உப்பு அதிகம் போட்டு சாப்பிடுவார்கள். அவர்கள் உப்பை குறைக்க முடியாது. அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் உணவு சாப்பிடுவதற்கு முன்னதாக கொஞ்சம் பைனாப்பிளை கொடுத்து சாப்பிட சொன்னால் அது நாக்கில் உள்ள சுவை அரும்புகளை எல்லாம் சுத்தம் செய்து தயாராக பண்ணிவிடும். நாக்கில் உள்ள சுவை அரும்புகளை அரித்து விடும். அந்த அளவுக்கு அது வீரியம் உள்ளது. நாம் கொஞ்சம் தானே சாப்பிடுகிறோம், அதனால் அவை அரிக்காது. அந்த நாக்கினுடைய சுவை அரும்புகளை சுத்தம் வைத்து விடும். இப்பொழுது உணவு ருசியாக இருக்கும். ஒரு பையன், நிறைய பெற்றோர்கள் என்ன சொல்கிறார்கள், எங்கள் பையன் ஒழுங்காகவே சாப்பிட மாட்டேன் என்கிறான், பசியே வர மாட்டேன் என்கிறது, சுறுசுறுப்பே இல்லை, மந்தமாக இருக்கிறான், இப்படியெல்லாம் சொல்லுவார்கள். அப்போ அந்த மாதிரி நோயாளிகளுக்கு நான் சொல்வது பைனாப்பிள். அப்போது அந்த குழந்தைக்கு ஒரு சுறுசுறுப்பு வருகிறது, மந்தம் நீங்கிறது, கழிவுகள் நீங்கிறது, இப்படி கொழுப்பு சேராமல் இருக்கிறது. இதெல்லாம் அந்த பைனாப்பிள் சாப்பிடும்போது வரக்கூடிய நன்மைகள். அதை முறைப்பிரகாரம் சாப்பிட வேண்டும். அப்போ அந்த பசி இல்லாத குழந்தைகளுக்கு இந்த பைனாப்பிள் கொடுக்கும் பொழுது அது பசி மந்தத்தை போக்கி பசியை தூண்டுகிறது. ஆகவே இதை தெரிந்து கொள்ளுங்கள். உப்பு அதிகமாக சாப்பிடுவதற்கு பைனாப்பிளை முன்னதாக கொடுத்தால் நாக்கினுடைய சுவை அரும்புகளை சுத்தம் பண்ணுகிறது. ஆகவே அவர்களுக்கு உப்பு குறைவாக போட்டாலே போதும்.
உப்பு இப்பொழுது அதிகமாக தெரியும். நாக்கினுடைய மந்தமாகி போன சுவை அரும்புகளை பைனாப்பிள் சுத்தப்படுத்தி ஒழுங்குபடுத்தி முழு சுவையை உணர வைக்கிறது. ஆனால் பைனாப்பிளை அதிகம் சாப்பிடக்கூடாது. வயிறு நிரம்ப சாப்பிடக்கூடிய பழம் அல்ல. ஒரு 2 துண்டுகள் ஒரு வேளைக்கு சாப்பிடலாம். அது வெப்பம், சூடு, கர்ப்பத்தை கலைத்துவிடும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இது முழு உண்மை அல்ல, கொஞ்சம் உண்மை இருக்கலாம். யாரோ சிலருக்கு பைனாப்பிள் சாப்பிட்டு கர்ப்பம் கலைந்திருக்கலாம். ஆனால் அது பழமாக சாப்பிட்டால் கர்ப்பம் கிடையாது. பழுக்காத காயை சாப்பிட்டிருப்பார்கள் ஒன்று, அதை அதிகமாக சாப்பிட்டிருப்பார்கள். அரை பைனாப்பிள் பெருசில் மாம்பழம் சாப்பிடுபோல சாப்பிடுவார்கள். அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது. பைனாப்பிள் கொஞ்சம் தான் சாப்பிட வேண்டும். முழு உணவாக சாப்பிடுவதற்கு அது அவ்வளவு தகுதியானது அல்ல. என்னதான் இனிப்பாக இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடலாமே தவிர ஒரு மதிய உணவு சாப்பிட்ற அளவுக்கு அதுக்கு பூரண தகுதி இல்லை. அதனால் மாம்பழம் முதலானவற்றை முழுதாக சாப்பிட்டு மதிய உணவாகவே வைத்து கருதி கொள்ளலாம். இந்த பைனாப்பிளை இப்படி செய்ய முடியாது. ஆகவே பைனாப்பிள் சாப்பிட்டால் பல நன்மைகள் வருகின்றன என்று பார்த்தோம். எல்லோரும் விரும்பி அதனை சாப்பிடுங்கள். கிடைத்த போதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்கள். சார், ஒரு பைனாப்பிள் வாங்குகிறோம், எங்கள் வீட்டில் 2 பேர் தான் இருக்கிறோம், என்ன செய்வது என்று கேளுங்கள். அப்பொழுது என்ன செய்யுங்கள், பைனாப்பிளை மேலே சீவக்கூடாது, தோல் அப்படியே இருக்க வேண்டும். 2 ஸ்லைஸுக்கு தேவையானதை வெட்டி எடுத்து அதில் மட்டும் தோலை சீவி கொண்டு சாப்பிட வேண்டும். சிலர் முதல்லே தோல் எல்லாம் சீவி வைத்து விடுவார்கள், கெட்டு போய்விடும். ஒரு பைனாப்பிள் இருக்கிறது என்றால் உங்களுக்கு 2 ஸ்லைஸ் வேணும் என்றால் அதில் ஒரு அங்குல அளவுக்கு நீங்கள் வெட்டினால் போதும். அதில் மேல் தோலை சீவினால் உங்களுக்கு 2 ஸ்லைஸ் கிடைத்து வரும். ஸோ மீதம் உள்ள பழத்தை அப்படியே நீங்கள் தட்டில், அந்த வெட்டுப்பகுதி அந்த தட்டில் இருக்கும்படியாக நீங்கள் கவிழ்த்தி வைத்து கொள்ளலாம். அப்போ வீடுகளில் வைத்தால் 1 நாளைக்கு கெடாது. 2 நாளுக்கு வைக்க வேண்டும் என்றால் குளிர்சாதன பெட்டியில் வைக்கலாம், தவறு ஒன்றுமில்லை. பைனாப்பிளை குளிர்சாதன பெட்டியில் வைப்பதாலே இதோடைய வீரியம் குறைந்து ஒன்றும் கேடு வந்து விடாது. ஆகவே இப்படி ஒரு பழம் வாங்கி கொண்டு வந்தாலும் அதை வைத்து சாப்பிடலாம், எந்த தீமையும் வராது. அப்போ எல்லோரும் பைனாப்பிள் சாப்பிடுங்கள். மருத்துவமனைகளுக்கு போய் மருந்து வாங்குகிறேன், டெஸ்ட் பண்ணுகிறேன், பில் கட்டுகிறேன் என்று ஃபைன் கட்ட வேண்டியதில்லை. பைனாப்பிள் சாப்பிட்டால், அன்னாசி பழம் சாப்பிட்டால் அற்புதமாக வாழலாம். எல்லா நோயாளிகள், சர்க்கரை நோயாளிகள், சளி நோயாளிகள், டிபி, கேன்சர், பெண்களுடைய மாதாந்திர பிரச்சனைகள், வளராத பசி இல்லாத குழந்தைகள், ஜீரண சக்தி இல்லாத குழந்தைகள் எல்லோரும் தைரியமாக சாப்பிடலாம். நன்றி, வணக்கம். இதுவரை பேசியது இயற்கை மருத்துவம். மேலும் பல வீடியோக்களுடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.